ஏனால் தம் தம் நியமமாஸ்தாயே பகவான் கீதையில சொன்னா எந்தெந்த தேவதையை நீ உபாசிக்கிறையோ அந்தந்த தேவதைக்கு உள்ளதாகிய நியமத்தோட உபாசனை பண்ணு அப்படின்னு கீதையிலேயே பகவான் சொல்றான் இல்லையா. அந்தந்த தேவதையை அந்தந்த நியமத்தோட நீ உபாசனை பண்ணினியானா அந்தந்த தேவதையின் இடத்திலிருந்து என்னென்ன பலன் உனக்கு வேணுமோ அந்தந்த பலன் சித்திக்கும் அப்படின்னு பகவான் கீதையில சொல்றான். சர்வ தேவதையாவும் தானே இருக்கிறேன் என்று பரமாத்மாவாக பகவான் கிருஷ்ணன் சொல்றார். அதனாலதான் நாம் நித்தியானுசந்தானத்தில் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சதி ஆழ்வாருன்னு சொல்றாரு. அவரவர் விதிவகை என்று ஆழ்வாரே இதை அங்கீகரிக்கிறாரே. அவரவர் விதிவகை, அவரவர் தெய்வம், அவரவர் தேவர் குறைவிலர். அவரவர்களுக்கு அவாவாளுக்கு அவாவா அந்தந்த ஸ்திரீக்கு அந்தந்த கணவன் வசத்தி தானே. அதுபோல அந்தந்த பக்தர்களுக்கு அவாள் இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வம். அதுல பக்தி ரசத்தை உத்தீபனம் பண்ணணுமானா இவாள் பாகவதாள் அப்படின்னு ஒருத்தரை பார்த்தோமானா அவள் லௌகிகமா இருந்தா பாகவதாள் நமக்கு தோணுமோ? அவள் அழகா திருமண் இட்டுண்டோ கோபி கிட்டண்டோ கழுத்த துளசமணி மாலை போட்டுண்டு கையில ஜால்ராவ் எடுத்துன்னு வந்தா நம்மறியாம நமஸ்காரம் பண்ண. ஏ கண்டலக்ன துளசி நளினாட்ச மாலா ஏவா லலாட்ட பலகே லசதூர்த புன்றா ஏ பாகுமூல பரிச்சின்ஹித சங்க சக்கராக தே வைஷ்ணவாக புவனமாசு பவித்ரயந்தி என்று பாத்ம புராணத்திலே வைஷ்ணவ லட்சம். அப்படி வரக்கூடிய சாதுக்களை பார்த்தோமானா அதனால பக்தி ரசத்தை உத்தீபனம் பண்ணணுமானா பக்தி இல்லாத இந்த வேஷம் கூட போட்டுக்கலாம். ஏன்னா ஆச்சாரம் இல்லாத ஆச்சாரம் போல வேஷம் போடக்கூடாது, வைராக்கியம் இல்லாம சன்னியாசி போல வேஷம் போடக்கூடாது. ஆனா பக்தி இருக்கட்டும், பக்தி இல்லாத போகட்டும், ஆனா பக்தனை போல வேஷமாவது போடலாம். வேஷம் போட்டா கூட பகவான் அனுகிரகம் பண்ணுவான். அப்படிங்கிறதுதான் பாகவத தர்மத்தினுடைய பெருமை. பக்தி இருக்கோ பக்தியில் சிவபக்தி இருக்கோ சிவபக்தி இல்லையோ ஆனா கொஞ்சம் விபூதி நெத்தியில் இட்டுக்கோ. விஷ்ணு பக்தி இருக்கோ விஷ்ணு பக்தி இல்லையோ திருமணம் இட்டுனோடு நீ இட்டுனுட்டையானால் முதல் பாப நிவர்த்தி, அடுத்த க்ஷணம் பாப நிவர்த்தி, அப்புறம் சித்த சுத்தி, அப்புறம் தானே சத்சங்கம், தானே ஹரிபக்தி வந்துடுறது. தானே ஹரிபக்தி வந்து ஆரம்பமே சூன்யம் அப்படின்னா எப்படி ஹரிபக்தி வரும்? அப்ப இதுக்கு வெக்கப்படலாமா? வெக்கப்படலாமா? ஒரு ஆபீஸ் அப்படின்னு நீ போறே, ஒரு ஆபீஸுக்கு உரிய ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெஸ் இருந்தா தானே இந்த வேலை கிடைக்கும். இப்ப போலீஸ்னு போறான் அல்லது வக்கீல்னு போறான், ஜட்ஜுன்னு போறான். ஆத்துல எப்படினாலும் இருக்கலாம். ஜட்ஜு எந்த ட்ரெஸ்ஸோட உட்காரணுமோ அந்த ஜட்ஜு அந்த ட்ரெஸ்ஸோட உட்கார்ந்தா தான் ஜட்ஜு. கோர்ட்ல ஏறணும் அப்படின்னா வக்கீல் எந்த கோர்ட் போட்டுன்னு போகணுமோ எந்த டர்ஃபன் கட்டின்னு போகணுமோ அப்படி போனாதான். போலீஸ் எந்த காவி ட்ரெஸ் பண்ணிட்டு எந்த குள்ளா வச்சுக்கணுமோ வச்சுக்கணும். போலீஸ் உத்தியோகத்துக்கு ஆசைப்பட்டு அதுவாது கிடைச்சா தேவையில்லைன்னு வந்துடும். ட்ரெஸ் எடுத்து கொடுத்து இலவசமா தான் கொடுப்பா. எடுத்து கொடுத்து நான் இதெல்லாம் போட்டுக்க மாட்டேன், இதெல்லாம் போட்டுக்க மாட்டேன், போ வழியில. ஏன்னா அவன் போலீஸ் அன்பிட், லாயக்கு இல்ல. அவன் எப்படி ஒரு அல்ப அரசாங்கத்துல அவன் போலீஸ் வேலைக்கா போய் அந்த ட்ரெஸ்ஸை ஏத்துக்கிறேன்னு அவன் அன்பிட்னு தள்ளிவிட்டான் இல்லையா. அப்ப ஈஸ்வரனுடைய சபையில மட்டிலும் நீ அதை ஏத்துக்கலன்னா அன்பிட்னு தள்ளிவிடும். அப்ப நீ அந்த வேஷம் போட்டான், பொது ஜனங்களாவது போகட்டான். நீ சிக வேணும், உனக்கு நெத்திக்கிட்டுக்கணும், ஒரு கச்சம் கட்டிக்கணும்னா திருவாராதனம் பண்ற அர்ச்சகாலாவது காரிய கிரமங்களை பண்ணி வைக்கிற வைதிகாலாவது தைரியமா இந்த வேஷத்தோடு இருக்கக்கூடாதா? இப்படி இருக்கக்கூடாது. அவளுக்காவது அந்த தைரியம் வரக்கூடாதா? ஏனால் இது இல்லாம போனா என்ன தெருவில் அடிச்சு விடுவனா, அடிச்சு விடுறான்னு ஒரு புகார், இஷ்டம் இல்லைங்கிறதுதான் யதார்த்தம். அடிச்சு விடுவாங்கிறது வெளியில புகார் சொல்லிக்கிறா, இஷ்டம் இல்லை அவளுக்கு அப்படிங்கிறதா. அப்ப இஷ்டம் இல்லைன்னா நீ உனக்கு எது சோறு போடுறது? உனக்கு சோறு எது போடுறது? நீ பாக்குற உத்தியோகம் தானே. அந்த உத்தியோகத்தில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் இல்லையா? அப்ப யாரும் ஏமாத்துற நீ? அப்போ அந்த வேஷங்கள்லாம் என்னத்துக்குயா அப்படின்னு எந்த காலத்திலேயோ கேட்டு இருந்ததை இப்ப ஸ்ட்ராங்கா சொல்ல வேண்டியிருக்கு நாங்கள்லாம். ஏனால் அந்த வேஷம் போடும் அப்படின்னு சொல்ல வேண்டும். இந்த வேஷங்கள்லாம் என்னத்துக்குன்னு கேட்டா நடுப்புற காரணம் வெறும் வேஷமே மிச்சமா போயிட்ட காலத்துல கேட்டா இப்ப இந்த வேஷமாவது இருக்காதான்னு கேட்கிறாப்புல ஆயிடுத்து. இந்த வேஷமாவது இருக்காதா அப்படின்னு கேட்கிறாப்புல ஆயிடுத்து. பகவத் சம்பந்தமான வஸ்துக்கள். இப்ப கோபி சந்திரத்தினுடைய பெருமையை சொன்ன
சாட்சாத் ருக்மிணியாதி தேவிகளோட பகவான் வாசுதேவன் நர்த்தனமாடும் பொழுது அவளுக்கு அபிஷிக்தமான சந்தனமே துவாரகையில இன்னைக்கும் கிடைக்கிறதானா அப்ப அந்த கோபி சந்தனத்தினுடைய பெருமை எத்தகையதா இருக்கு. கோபி சந்தன லிப்தாங்கம் கிருஷ்ணநாம பராயணம் பூஜயந்தி சுரா சர்வே பத்மாட்ச துளசீதரம். நெத்தில ஊர்தபுன்றம் இருந்துவிட்டால் அவன் சொப்பனத்துல கூட நரகம் பார்க்க வேண்டும். பாத்ம புராணத்துல ஒரு கதை, ஒருத்தன் காட்டுல வேட்டையாட வந்து புலி அடிச்சு செத்து போயிட்டான். பிரேதம் கிடக்க, இந்த பிரேதம் கிடக்கும் பொழுது கழுகு கொத்தித்து, கழுகு தன்னுடைய விரல்னாலே அவன் நெத்தியில கீறி விடுத்து, கீழே விழும்போது பட்டு போன ஒரு துளசி கட்டையில விழுந்துட்டான். யமதூதால் வந்ததும் இவனை தொடக்கூடாது என்று போயிட்டார். ஏன்னா துளசி கட்டையினுடைய சம்பந்தமும் நெத்தியில ஊர்தபுன்றம் இருக்கு, இவனுக்கு விஷ்ணுதான அதிகாரி அப்படின்னு விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னு பாத்ம புராணத்துல ஊர்தபுன்றத்தினுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஒரு அர்த்தவாதம். கழுகைக்கேறி அவனுக்கு ஊர்தபுன்றம் இருந்து விட்டது. ஆனா அப்போ தினசரி ஸ்ரத்தா பக்தியோட பகவானுடைய பாதம் தானே நெத்தியில ஊர்தபுன்றம். இது ஒரு மார்க் இல்ல, மார்க்குன்னு நினைச்சுக்கிறா சில பேர். பகவானுடைய பாத சின்னம். பாதம் எப்படி இருக்கும், இப்படி போட்டோம்னா பாதம் எப்படி இருக்கும், அந்த பாதத்தை சென்னியினால தரிக்கிறோம் அப்படின்னு ஸ்மிருதியும் சொல்றது, பெரியாழ்வாரும் அதை பாடியிருக்காரு. பகவானுடைய பாதத்தை தன்னுடைய நெத்தியில அணிஞ்சுக்கிறோம், அது தரிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் பிரம்மதேவன் எழுதின லிபி கூட மறைஞ்சுடுறதான். லலாட்டத்தை லிபி ஒன்னும் மறைக்க அழியவே அழியாது அப்படின்னு பிரசித்தமா சொல்லிட்டுக்கோம். தலையெழுத்துன்னு, அந்த தலையெழுத்துக்கு மேல பகவானுடைய பாதத்தை எழுதி 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 தலையெழுத்து அழிஞ்சே போய் கடைசியில பகவானுடைய பாத எழுத்துதான் இருக்குகிறார். ஏஷாம் லலாட்டே கிருஷ்ணஸ்ய லிகிதம் சரணாம்புஜம் சத்யோ நஷ்யந்தி நஷ்யதி தேஷாந்து விதினா லிகிதா லிபிஹி. ஊர்தபுன்றம் திரிகாலத்திலையும் தரிக்கலாம், தோஷம் இல்லை. சாயங்காலத்துல கூட ஊர்தபுன்றம் தரிக்கலாம். இப்படி ஊர்தபுன்றத்தினுடைய பெருமையெல்லாம் எடுத்து சொல்லி, கோபி சந்தனத்தினுடைய பெருமையெல்லாம் எடுத்து சொல்லி அதை எனக்கு கொடு அப்படின்றது யாத்திரிகால் வணிகர்கள் கொடுத்துட்டார்கள். அந்த கோபி சந்தனத்தை கீழே இறக்கினார். இறக்கினதும் அவருக்கு ஆனந்த பாஷ்பம் மேனி சிலிர்த்து அந்த கோபி சந்தனத்துடைய எதிரில் தாண்டவம் ஆடி ஸ்தோத்திரம் என்றார். 12 ஸ்தோத்திரங்கள். இதுக்கு துவாதச ஸ்தோத்திரம்னு பேரு, மத்வாச்சாரியால் பண்ணினது. அதுல ஒரு ஸ்தோத்திரம் சொல்றேன், எல்லாம் பஜனை தான். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம்னு ஆதிசங்கரர் பண்ணது போல. தேவகி நந்தன சுந்தர ரூபா ருக்மிணி வல்லப பாண்டவ பந்தோ தேவகி நந்தன நந்த குமாரா பிருந்தாவனாஞ்சன கோகுல சந்திரா கந்த பலாசன சுந்தர ரூபா நந்தித கோகுல வந்தித பாதா இந்திரசுதாவன நந்தகஹஸ்தா சந்தன சர்ச்சித சுந்தரிநாதா இந்தீவரோதர தளநயனா மந்தரதாரின் கோவிந்த வந்தே சந்திரசதானன குந்த சுகாசா நந்தித தெய்வதானந்த சுபூர்ணா. இப்படி கீர்த்தனமாக 12 ஸ்தோத்திரம். இந்த 12 ஸ்தோத்திரங்கள் சொல்ல சொல்ல அந்த மிருத்பிண்டம் உண்டு. கோபிச்சந்தன மிருத்பிண்டத்துக்குள்ள யார் இருக்கா? ருக்மிணி தேவி